வெல்கம் பேக் டு மஞ்சுமா vlogs. நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் என்னடா ஜனவரியில் மழையும் பெய்து எல்லாம் செய்துன்னு எல்லாருக்கும் ஒரே வருத்தம். சரி வாங்க, இந்த மழை காலத்துக்கு பாருங்கள், ஜனவரியே மழைக்காலமாக ஆக்கிட்டோம். சரி, இந்த மழை நேரத்துக்கு என்ன மாதிரி ஒரு பக்கோடா சாப்பிடலான்னு யோசிக்கும்போது காய்கறிகள் வாங்க போன நேரத்தில் கிடச்சது தான் இந்த காலிஃப்ளவர். சரி, இந்த காலிஃப்ளவரில் ஒரு பக்கோடா போட்டால் எப்படி இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக பக்கோடா போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பக்கோடா போட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த காலிஃப்ளவரை வாங்கினது குருமாக்கு தான். காலிஃப்ளவர் வாங்கும்போது மட்டும் மறக்காமல் இந்த மாதிரி புழுக்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புழுக்கள் இருக்க தான் செய்யும். அந்த புழுக்களை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் ஹைலைட்ஸு. இதில் வந்து நல்லா சுடு தண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு இதை வந்து கொஞ்சம் சூடுபடுத்துங்க. அதாவது ஓரளவுக்கு நார்மலாக சூடுபடுத்தி எடுங்க. ரொம்ப கொதிக்க வச்சுலாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பூ எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக வந்து அந்த பூ வந்து சூடு ஏறணும், அந்த தண்ணி வந்து சுடணும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த புழுக்கள், அந்த பச்சை பச்சை கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பச்சையான புழுக்கள் எல்லாமே அந்த உள்ளே இருக்கிற அந்த பூவிலேருந்து வெளியில் வரணும். இதுதான், அது வெளியில் வந்து சுருண்டிடும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும். மேலேயே வந்து தேங்கிட்டு இருக்கும் அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாமே மேலே வந்து அப்படியே தண்ணியில் மிதக்கும், சுருண்டுடுச்சு அப்படின்னா. ஸோ இப்போ இந்த 65 பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துப்போமா. பெப்பர், கரம் மசாலா, காலிஃப்ளவருக்கு தேவையான முக்கியமானது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், சிகப்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் வச்சுருப்போம் இல்லையா, அது இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர், இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நம்ம கையிலே இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு இது நல்லா வந்து கையில் வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி, இதில் நம்ம எந்தவித கலர் மாவு அதெல்லாம் எதுவுமே போடலை. இது பாருங்கள், கடைசியாக கரைச்சி முடித்த உடனே இந்த மாதிரி நமக்கு வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே வந்து 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. இந்த மாவை எதுவுமே இப்போதைக்கு ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு அப்படியே வந்து பெரட்டி விடுங்க. உடைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். உடைக்காமல் அப்படியே லைட்டாக போட்டு கலரி விடுங்க. மேலே வந்து வேணும்னா கருவேப்பிலை நீங்கள் இந்த மாதிரி தூவிக்கலாம். தூவிக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பாமாயில் தான் எடுத்திருக்கேன். இது நிறைய பேருக்கு இந்த ரேஷன் கடை பாமாயில் வந்து செட் ஆகாது, எங்களுக்கு ஜீரணமாகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, நெஞ்செரிச்சலாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமேங்க எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இந்த ரேஷன் கடை பாமாயில் நாங்கள் பயன்படுத்துவோம். எதுக்காகனா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொரிக்கிறதுக்காகலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பூரி சுடுறதுக்கு, அப்பளம், இதுக்கெல்லாம் நல்லா உப்பி நல்லா எழும்பி வரும். அதே மாதிரி இந்த பக்கோடா செய்யறதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி பாமாயில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது, பாமாயில் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா இந்த பாமாயில் ரேஷன் கடையிலேருந்து பாமாயில் வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா பிரித்து ஒரு கடாயில் ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை வந்து நீங்கள் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஏற்றுனீங்க, கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 நாள் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வைங்க. உங்களுக்கு நல்லா அந்த பாமாயில் வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, நெஞ்செரிச்சல், அந்த பிரச்சனைலாம் இருக்காது. சரி வாங்க, இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் பொரிச்சிட்டேன். இதை பொரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் நல்லா வந்து உதிரி உதிரியாக போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் உடனே வந்து நம்ம கரண்டி போட்டு திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வந்து அது நல்லா வேகட்டும்னு ஒரு பக்கம் அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது வந்து அடிப்பக்கமாக நல்லா உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த கரண்டி வச்சு திருப்பி விடணும். இது நல்லா அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருச்சு. இதில் நம்ம எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ணல. நம்ம அந்த ரெட் சில்லி தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான். பெப்பரு, ஜீரகத்தூள், நம்ம வந்து தனி மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். இது மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா 65 ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் இந்த மழை காலத்துக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்குன்னு வாங்க உண்மையிலேங்க. அதே மாதிரி கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட தனி மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்க அந்தளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து இது லைட் காரம் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு ஸ்பூனில் மட்டும் தான் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்களும் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. நம்ம வீட்டு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குன்னு எங்கள் வீட்டு குழந்தைங்க சொன்னாங்க. நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுற மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் ஆல். பாய். இதுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தக்காளி சாதம் சுட 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 மழைக்கு ஏற்ற தக்காளி சாதம், சண்டே நைட்டு தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கும் இந்த பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.